ஓம் நமச்சிவாயே. இறைவன் வாழும் ஆலயத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு அதிசயமாகவும் ஆச்சரியத்தை ஊட்டக்கூடியதாகவும் முழுக்க முழுக்க மருத்துவமாகவே இருக்கும். அதனால்தான் இதை நான் சொல்கிறேன், தோண்ட தோண்ட மருத்துவ புதையல் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பது எதற்காக, எப்படி குளிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். பெண்களுக்கு ஒரு நாளை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, அதேபோல் ஆண்களுக்கு இன்னொரு நாளை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் ஒரே நாளில் குளிப்பது இல்லை. ஐதீகத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை பெண்கள் தலை உச்சிக்கு எண்ணெய் வைத்து சிறிது நேரம் பொறுத்திருந்து குளிக்க வேண்டும். அதேபோல் ஆண்கள் புதன்கிழமை, சனிக்கிழமை இந்த நாட்களில் மட்டும் தலை உச்சிக்கு எண்ணெய் வைத்து சிறிது நேரம் காத்திருந்து குளிக்க வேண்டும். இது எண்ணெய் வச்சு ஏன் குளிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு அடுப்பில் நெருப்பு எரிஞ்சிட்ருக்குது. அந்த நெருப்பு எரியும் போது எந்த விதமான வெளியே செல்வதற்கான வழித்தடமும் இல்லாவிட்டால் அடுப்பே நொறுங்கிவிடும். அப்போது அந்த நெருப்பு எரிந்து அதன் வெப்பம் வெளியே செல்வதற்காகவும் அதற்கு வெப்பம் உள்ளே வருவதற்காகவும் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு குழாயை உருவாக்கி அதில் நெருப்பு எரிந்தால் புகையும் வராது, அந்த நெருப்பும் அழகாக எரியும். அந்த விஷயத்தை உணர்ந்த மனிதர்கள், சித்தர்கள், நம் உடம்புக்குள்ளும் ஒரு நெருப்பு எரிகிறது. நெருப்பு எரிவதற்கு தேவையான எரிகாற்று உள்ளங்காலிலே இருந்து ஊடுருவி கல்லீரலுக்கு மண்ணீரலுக்கு இந்த இரண்டு உறுப்புகளிலிருந்தும் இருதயத்திற்கு சென்று நுரையீரல் உருவாக்கும் பிராணக்காற்றோடு இணைந்து மூன்றும் ஒன்றாக சேர்ந்து நெருப்பாக மாறுகிறது. இந்த நெருப்பு எரியும் பொழுது மூளைக்கு சென்று மூளையுடன் கலந்து மேலே வெளியேற வேண்டும். அந்த வெளியேற்றம் நடைபெறாவிட்டால் உடல் முழுக்க நமக்கு வலிகள் ஏற்படும். உடல் முழுக்க நமக்கு உள்சூடு ஏற்படும். தலையில் பாரம், தாங்க முடியாத ரணவேதனை இதுபோன்று உருவாகும். இந்த விஷயத்தை சீர் செய்ய, நம் உடலை குளிர்ச்சி செய்ய இறைவனது படைப்பில் இந்த இடத்தில் உச்சி புள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு வர்ம புள்ளி இருக்கிறது. இந்த புள்ளி திறக்க வேண்டும். தானாக நெருப்பெறிந்து வெளியே சேரக்கூடிய காற்று மேலே செல்ல வேண்டும். அந்த காற்று மேலே செல்லும்போது அதை சீர் செய்வதற்காக பிரபஞ்சத்திலிருந்து ஒரு காற்று இந்த உச்சி புள்ளி வழியாக உள்ளே வர வேண்டும். இது யார் யாருக்கெல்லாம் நடக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் உடலில் வறட்சி ஏற்படுகிறது. அவர்களுக்குத்தான் உடலில் கண் பார்வை மங்குகிறது. அவர்களுக்குத்தான் சீரண கோளாறுகள் ஏற்படுகிறது. அவர்களுக்குத்தான் மலச்சிக்கல் ஏற்படுகிறது. அவர்களுக்குத்தான் பிறகு நடக்கவே முடியாத சூழ்நிலை. காலை மடக்கி நிமித்தும்போது எலும்புகளில், மூட்டு எலும்புகளில் சத்தம் வருவது, உடலெல்லாம் நீர் சத்தே இல்லாமல் சிறுநீர் கூட பிரிய முடியாமல் இருப்பது என ஒரு வறட்சி உருவாகிறது. இதைத்தான் பித்த உடம்பு என்பார்கள். இந்த
பித்த உடம்பை சமநிலை தன்மை கொண்ட உடம்பாக மாற்றுவதற்காகத்தான் இந்த உச்சியிலே எண்ணெய் வைத்து சிறிது நேரம் விடும் பொழுது அதற்கு தேவையான சக்தி பிறக்கிறது. அப்பொழுது பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய நீர், அதாவது எப்படி மழை மேகக்கூட்டத்திலிருந்து பிறந்து கீழே வந்து பூமியை குளிர வைக்கிறதோ அதுபோல இந்த உச்சி வழியாக உள்ளே ஊடுருவி வந்து நம் உடல் முழுக்க ஈரப்பதமாக மாற்றுகிறது, இரத்தத்தை தூய்மையாக்குகிறது. இந்த வித்தையை இந்த உண்மையை அறிவியல் உண்மையை எந்த காலத்திலோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கண்டுபிடித்திருக்கின்றான் சித்தர்கள், உடம்பை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றவர்கள். ஆனால் இன்று இந்த நிலையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உள்ளே சோதனை செய்கிறோம், சோதனை செய்து நோய்களை பற்றி அறிகிறோம், அதன் பிறகு வேதனைப்படுகிறோம், ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துடுச்சா அப்படின்னு. இதை முறையாக நாம் நாளறிந்து பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளியிலும் ஆண்கள் புதன் சனியிலும் இந்த உச்சிக்கு எண்ணெய் வைத்து சிறிது நேரம் பொறுத்திருந்து அதன் பிறகு தலைக்கு நீராடி வந்தால் மிக அற்புதம் வாய்ந்த சக்திகளெல்லாம் நம் உடலில் ஏற்படும். ஏன் மற்ற நாட்களில் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்கிறார்கள் என்றால், அதையும் அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள். தினசரி எதை செய்தாலும் அது நம் உடம்பிற்கு ஒவ்வாமை ஏற்படுத்திவிடும். உணவு கூட ஒரே உணவை தினசரி நீங்கள் சாப்பிட்டு வந்தால் பாதிப்பு ஏற்படும். காலையில் ஒரு உணவு, மதியம் ஒரு உணவு, இரவு ஒரு வகையான உணவு என மாற்றி மாற்றி சாப்பிடும் பொழுதுதான் நம் உடம்பில் எதிர்ப்பாற்றல் உருவாகும். அந்த எதிர்ப்பாற்றலை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இடைவெளி விட்டு செய்ய வைத்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே நமக்கு முன்னோர்கள் எதையெல்லாம் நல்லது என்று சொல்லியிருக்கின்றார்களோ அதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும்.